போயிடுது. அப்போ உங்களுக்கான எவ்வளவு பெரிய செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் அழிவு பாதையை நோக்கி எடுத்துட்டு போகிறது எது? உங்களுடைய தவறான எண்ணங்களும் ஒழுக்கங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பொருளாதாரத்தில் நிறைய சீர்கெட்டு கீழே கொண்டு போகுது. ஒரு நண்பர் சொல்லுவார், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக இருக்கிறத விட மனிதாபிமானத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவன் தான் உயர்ந்தவன். வயதால் பெரியவர் என்று சொல்வதை விட அறிவால் நல்ல எண்ணங்களால் உயர்ந்தவரே பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வயசில் மூத்தவன் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதெல்லாம் அக்கறை செயல்னா அவர் ஒரு பெரிய நல்லவர் நல்லவர் உத்தமன்னு சொல்லிட முடியுமா? வயசுக்கு தகுந்த அளவுக்கு புத்தி இருக்கணும், செயல்பாடு இருக்கணும், மனிதாபிமானமான பேச்சு இருக்கணுமா இல்லையா? அதை தாண்டுகிற போது தானே இங்கே ஒழுக்கம் கிடைக்கிறது. ஒழுக்கத்தை பற்றி பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4 அப்போ மேச ராசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேசத்துக்கு 4ஆம் இடம் எது? கடகம். கடக ராசியினுடைய அதிபதி நீசம் பெற்றிருந்தாலோ, கடக ராசியில் நீச கிரகங்கள் இருந்தாலோ, உங்கள் மேச லக்கணத்துக்கு கடக ராசியினுடைய அதிபதி 8ஆம் இடத்தில் சனி ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ, சுக்கிரனோடு சேர்ந்து கெட்டு போயிருந்தாலோ ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படுகிறது. அப்போ இந்த ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படுகிற போது தனக்கான கௌரவம், மரியாதை, அந்தஸ்து குறைகிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இந்த ஒழுக்க சீர்கேடுக்கு காரணம் 4ஆம் இடமே. சரி, 4ஆம் இடத்தை மட்டும் சொல்லிட முடியுமா சார்? லக்னாதிபதியினுடைய விஷயமும் இங்கே முக்கியமாக தேவைப்படுது. லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் ஒழுக்கம் சீர்கெடுது. நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா உன்னுடைய பரம்பரைக்கே இழுக்கு. அந்த மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மானம் தாண்டா பெருசு. அதுலேயும் நம்ம தமிழகத்தில் தமிழ் மக்கள்கிட்ட தன்னுடைய குழந்தைகளை நல்லா வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பேரம்பேத்தியை பார்க்கணும், அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லுவோம். அது இல்லாத போது சோர்வும் சோகமும் ஒட்டிக்கும். ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் சூரியன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி சிம்மத்தில் பாவக்கிரகங்களும் நீசக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது சிறப்பான ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனத்தை பொறுத்தளவில் 4ஆம் இடத்து அதிபதியே புதன். மிதுனத்துக்கு புதன் கெடாமல் இருக்கணும், கன்னியில் நீசக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும், பாவக்கிரகங்கள் கூட்டணி இல்லாமல் இருக்கணும். அப்போது அவர் கற்பு நெறி தவறாதவர். கடகத்தை பொறுத்தளவில் 4ஆம் இடம் என்பது சுக்கிரன். கடகலக்கணம் கடகராசிக்கு சுக்கிரன் கெடாமல் இருக்கணும், அல்லது துலாமில் நீசக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் கூட்டணி போடாமல் இருந்தால் அவர் கற்பு நெறி தவறாதவர், ஒழுக்கமானவர் சொல்லலாம். அதே மாதிரி சிம்மத்தை பொறுத்தளவில் விருச்சிக ராசியில் நீசக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும், விருச்சிகத்தில் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்போது அந்த சிம்ம ராசி அதிபதி பலமாக இருக்கிற போது அவர் ஒழுக்கம் தவறியாதவர், மக்களால் போற்றப்படக்கூடியவராக வாழக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி இந்த கன்னிக்கு 4ஆம் இடத்து அதிபதியே குரு வீடு தான், தனுசு. அப்போது அந்த இடத்தினுடைய அதிபதி நீசமாகாமல் இருக்கணும். யார்? குரு. அந்த இடத்துல நீசக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும், அல்லது அந்த இடத்துல பாவக்கிரகங்களை கூட்டணி போடாமல் இருக்கணும். அப்போ ஒரு ஒழுக்கம் தவறாமல் இருப்பார். அந்த 4ஆம் இடத்து அதிபதி குரு 8ல் மறையாமல் இருக்கணும். அதே மாதிரி துலாமுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சனி நீசமாகாமல் இருக்கணும். அந்த இடத்துல நீசக்கிரகம் இல்லாமல் இருந்தாலே அவர்கள் ஒழுக்கம் தவறாதவர்களாக இருப்பார். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி சனி தான். கும்பத்தில் நீசக்கிரகமோ பாவக்கிரகங்கள் கூட்டணியை போட்டு இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துடைய அதிபதி சனி நீசமாகாமல் இருந்தாலும்
அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள், ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள்.